அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய மாணவர்களின் மேலான சமூகம், இன்ஷா அல்லாஹ் இன்றைய பாடம் அல் ஹதீஸ் சாதிஸ், ஆறாவது ஹதீஸ். அனின் நபியி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்ன முஆதன் ரலியல்லாஹு அன்ஹு கால், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வழியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், பஅஸனி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பினார்கள். கால, சொன்னார்கள், இன்னக தஅதி கௌமம் மின் அஹ்லில் கிதாப், வேதக்காரர்களிலிருந்தும் ஒரு சமுதாயத்தினிடத்தில் நீ நிச்சயமாக வருகிறாய், அதாவது அவர்களிடத்தில் செல்கிறாய். ஃபதுஉஹும் இலா ஷஹாததி அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹுவை தவிர வேறு கடவுள் கிடையாது என்று சாட்சி சொல்வதின் பக்கம் அவர்களை நீங்கள் அழையுங்கள். வ அன்னி ரசூலுல்லாஹ், மேலும் நான் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறேன் என்று சாட்சி சொல்வதின் பக்கம் அவர்களை நீங்கள் அழையுங்கள். ஃபதுஉஹும் அப்படின்னா அவர்களுக்கு நீங்கள் அழைப்பு பணி செய்யுங்கள், அழையுங்கள். ஃப இன்ஹும் அதாஉ லிதாலிக, அவர்கள் அதற்கு இணங்கினால், அதாஉ அவர்கள் இணங்கினால், ஹும் அவர்கள், லிதாலிக அந்த விஷயத்திற்கு, அதாவது அவர்கள் இந்த ரெண்டு விஷயங்களையும் சாட்சி சொல்வதற்கு கட்டுப்பட்டு விட்டால், ஃபஅலிம்ஹும் அவர்களுக்கு எடுத்து சொல்வீராக, அவர்களுக்கு அறிவிப்பீராக, அன்னல்லாஹ இஃப்தரத அலைஹிம் ஹம்ஸ ஸலவாத்தின் ஃபீ குல்லி யௌமின் வ லைலத்தின், ஒவ்வொரு பகலிலும் இரவிலும் 5 தொழுகைகளை அவர்கள் மீது அல்லாஹு தஆலா கடமையாக்கி இருக்கிறான் என்பதை அவர்களுக்கு நீங்கள் அறிவியுங்கள். ஃபைன்ஹும் அதாஉ லிதாலிக, பிறகு அவர்கள் அதற்கும் இணங்கிவிட்டால், ஃபஅலிம்ஹும் பிறகு அவர்களுக்கு அறிவியுங்கள், அன்னல்லாஹ இஃப்தரத அலைஹிம் ஸதகத்தன் துஅഖது மின் அக்னியாஇஹிம் ஃபதுரத்து இலா ஃபுகராஇஹிம், நிச்சயமாக அல்லாஹு தஆலா அவர்கள் மீது கடமையாக்கி இருக்கிறான் தர்மத்தை, அவர்களில் செல்வந்தர்களிலிருந்து அது பெறப்படும், அவர்களுடைய ஏழைகளுக்கு அது திருப்பி வழங்கப்படும், மீட்டப்படும். ஃபைன்ஹும் அதாஉ லிதாலிக, அவர்கள் அதற்கும் இணங்கிவிட்டால், ஃபஇய்யாக வ கராஇம அம்வாலிஹிம், அவர்களில் பொருளாதாரத்திலிருந்து சங்கையானவற்றை நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள். வத்தகி தஅவத்தல் மதுலூம், மேலும் அநீதி இழைக்கப்பட்டவனின் பிரார்த்தனையை பயந்து கொள்ளுங்கள். ஃபைன்னஹு லைஸ பைனஹா வ பைனஹு ஹிஜாபுன், ஏனெனில் அந்த பிரார்த்தனைக்கும் அல்லாஹுக்கும் மத்தியில் எந்த திரையும் கிடையாது. ரவாஹு முஸ்லிம், இமாம் முஸ்லிம் அலைஹிர் ரஹ்மா இதை ரிவாயத் செய்துள்ளார்கள். இதில் சில வார்த்தைகள், இஃப்தரல அப்படின்னா கடமையாக்கினான், ஹம்ஸ் அப்படின்னா 5, குல் அப்படின்னா எல்லா, குல்லு அப்படின்னா எல்லா, அனைத்து, ஒவ்வொரு இரவிலும் பகலிலும் அப்படின்னா ஒவ்வொரு பகலிரவிலும், சதகா அப்படின்னா தர்மம், துஅഖது பெறப்படும், துரத்து திருப்பப்படும், கனியுன் செல்வந்தன், அக்னியா அதனுடைய பன்மை, ஃபகீருன் ஏழை, ஃபுகரா ஏழைகள், ஃபஇய்யாக தவிர்ந்து கொள்ளுங்கள், கராயிம் கரீமத்துன் சங்கையான பொருள், அம்வால் பொருளாதாரம், மாலுன் ஒருமை, அம்வாலுன் பன்மை, தாவத் பிரார்த்தனை, மதுலூம் அநீதி இழைக்கப்பட்டவன், இத்தகி பயந்து கொள்ளுதல், பயந்து கொள், ஹிஜாபுன் திரை. ராவில் ஹதீஸ், இந்த ஹதீஸினுடைய அறிவிப்பாளர் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் அல் ஹாஷிமி, அப்துல் முத்தலிபுடைய மகனான அப்பாஸினுடைய மகன் அப்துல்லா அல் ஹாஷிமி, ஹாஷிம் குலத்தைச் சேர்ந்தவர். ஹிபருல் உம்மா, இந்த சமுதாயத்தின் மார்க்க அறிஞர், மதகுரு, மார்க்க அறிஞர். வ தர்ஜமானுல் குர்ஆன், குர்ஆன் விரிவுரையாளர். அஸ்லம சகீரன், இஸ்லாத்தை சிறுபிராயத்தில் தழுவிக்கொண்டார். அஸ்லம இஸ்லாத்தை ஏற்றார், சகீரன் சிறுபிராயத்தில். லாசம அன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவர்களை பற்றி கொண்டார், அவர்களுடைய சகவாசத்தை, அவர்களுடைய தோழமையை, அன்னாரை பற்றி கொண்டார். கானல் ஹுலஃபா யுஜில்லூனஹு, ஹுலஃபாக்கள்
ஹலீஃபாக்கள், இஸ்லாமிய ஆட்சி தளபதிகள் அவர்களை மதித்தார்கள். வகுஃப பஸருஹு, அவர்களுடைய பார்வை தடுக்கப்பட்டு விட்டது. ஃபி ஆஹிர் உம்ரிஹி, அவர்களுடைய வாழ்நாளில் கடைசி காலத்தில். கான எஜ்லிசுல் இல்மி, மார்க்க சபைக்காக மார்க்க சபை ஏற்படுத்துவார், அதாவது அமருவார் மார்க்க கல்வியை கற்றுக் கொடுப்பதற்காக. யௌமல்லில் ஃபிக்ஹி, ஒரு நாள் மார்க்க சட்டங்களை கற்றுக் கொடுப்பதற்காக. வயோமல்லில் தஅவீலி, ஒரு நாள் குர்ஆனை விரிவுரைப்பதற்காக. வயோமல்லில் மகாசி, ஒரு நாள் ஜிஹாது சட்டங்களுக்காக வேண்டி. வயோமல்லி ஷாரி, ஒரு நாள் கவிகளுக்காக வேண்டி, அதாவது இலக்கியத்துக்காக. வயோமல்லி வகாயில் அரபி, ஒரு சில நாள் அரபுகளுடைய நிகழ்வுகளை சம்பவங்களை ஆராய்வதற்காக. தூஃபி அபி தாயிஃபி, தாயிஃப் நகரிலே அவர்கள் மரணமடைந்தார்கள். ஆம சமானி வசித்தீன் ஹிஜ்ரா, 68வது ஹிஜ்ரி ஆண்டிலே. ஷரஹுல் முஃபரதாத், ஒற்றை வார்த்தைகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய வார்த்தைகளுடைய விளக்கம். கராயிம அம்வால், அவர்களுடைய பொருளாதாரத்தில் சங்கையானது. ஜம்உ கரீமா, அல் கராயிம் என்பது கரீமத்துன் என்பதற்கு பன்மை. வஹிய ஜாமியத்துல் கமால். கரீமா கராயிம் அப்படின்னா நிறைவானவற்றை உள்ளடக்கியது, நிறைவுத்தன்மையை உள்ளடக்கியது என்பது பொருள். அதான் சங்கையானது, நிறைவுத்தன்மைகளை பொதிந்தது. மின் ஹசாரத்தி லபன், உதாரணத்துக்கு அதிகம் பால் கொடுக்கக்கூடியது. வ ஜமாலி சூரா, அழகிய வடிவமுள்ளது. வ கஸ்ரத்தில் லஹ்மின் அவு சூஃபின், அதிகம் இறைச்சியுடையது அல்லது அதிகம் ரோமங்கள் கொண்டது. இது ஒட்டகங்களை கவனித்து சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா அந்த காலத்தில் ஒட்டகங்கள் தான் எல்லாத்துடைய பொருளாதாரமும் இருந்துச்சு. அப்போ இந்த ஒட்டகங்களை நாம் ஜக்காத்தாக பெறும் பொழுது அதில் ரொம்ப உயர்வானதை எடுக்கக்கூடாது. அந்த உயர்வானதுக்கு எடுத்துக்காட்டு தான் அதிகம் பால் தரக்கூடியது, அதிகம் கறி இறைச்சி கொண்டது. அந்த மாதிரி உயர்வானதை என்ன செய்யக்கூடாது, வாங்கக்கூடாது. ரோமங்கள் அதிகம் உள்ளது, இந்த மாதிரி பிராணிகளாக பார்த்து ஜக்காத்தில் நாம வாங்கக்கூடாது அப்படிங்கிறது சொல்லப்படுது. கவர்மெண்ட்டுடைய பொறுப்பு இஸ்லாமிய ஆட்சி இருக்கும் பொழுது அவங்க தான் ஜக்காத்தை வசூல் செய்வாங்க, ஆட்களை நியமித்து. அந்த ஆட்கள் ஜக்காத்தை கணக்கிட்டு அந்த பொருளாதாரத்தை வாங்கிட்டு வருவாங்க. அப்படி வாங்கும் பொழுது இந்த மாதிரி ரொம்ப உயர்வானதை என்ன செய்யக்கூடாது, தேடி எடுக்கக்கூடாது. அதே மாதிரி ஃபைன்னஹு லைஸ பைனஹா வ பைனஹு ஹிஜாபுன் இன்னஹா மஸ்முஅத்துன் லா துரத் இந்த அல்லாஹுக்கும் அதற்கும் அந்த பிரார்த்தனைக்கும் மத்தியில் திரை இல்லை என்பதற்கு விளக்கம், அந்த பிரார்த்தனை செவிமடுக்கப்படக்கூடியது, நிராகரிக்கப்படாது. வஹாத தஹதீரு மின் தாவத்தில் மதுலூம் ஃபி ஹாத சியாக் அலா வஜ்ஹில் ஹுசூஸ். தஹதீர் அப்படின்னா எச்சரிக்கை. அநியாயம் இழைக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனையிலிருந்து எச்சரிப்பது இந்த தொடரில் ஃபிஹாத சியாக், இந்த தொடரில் ஒரு பிரத்யேகமான முறையில் அமைந்திருக்கிறது. அதாவது மேலே ஜக்காத்தை பற்றி பேசும் பொழுது அவங்கள்ட்ட உயர்தரமான பொருளை வாங்கிடாதீங்க, ஏன்னா அது அவங்க மேலே அநீதி செஞ்சதாயிரும். இன்னஹு சயதார்ரதுல் அம்வாலிஹிம், ஏனெனில் அங்கே அவர்களுடைய பொருளாதாரங்கள் அதில் தான் நம்ம கைப்பற்றுவோம். அவங்களுடைய பொருளாதாரங்கள் தான் அது சீண்டப்படும். அப்போது அந்த பொருளாதாரத்தில் நடுநிலையை பேணிக்கணும், அவங்களுடைய பத்துவாக்கு ஆளாயிடக்கூடாது என்பதாக இந்த ஹதீஸில் சொல்லப்படுது. அதன் அடிப்படையில் தான் இந்த தொடரில் இந்த வாசகம் என்பது இடம்பெற்றிருக்கிறது. ஃபல்யஹ்தர் லுல்ம ஃபி தாலிக், அவர்களுடைய பொருளாதாரத்தை வாங்குவதிலே அநீதியை விட்டு தவிர்த்து கொள்ள வேண்டும். ஃபல்மாலு மின் அகலா மம்லூகாத்தில் இன்சான், ஏனெனில் பொருளாதாரம் என்பது, பொருள் என்பது, செல்வம் என்பது மனிதனுடைய உடைமைகளிலிருந்தும் மிக மதிப்பு மிக்கது. இப்போது அஷ்ஷரஹுல் இஜ்மாலி லில் ஹதீஸ், இந்த ஹதீஸுக்கான ஒரு மேலோட்டமான ஒரு விளக்கம். பாத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் இப்னு ஜபல், ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்பினார்கள் இலல் யமன் தேசத்திற்கு. ஃபிஸ் சனத்தில் ஆஷிரா மினல் ஹிஜ்ரா, ஹிஜ்ரி 10வது வருஷம். அஸ்ஸனா ஆஷிரா அப்படின்னா 10வது வருடம். மினல் ஹிஜ்ரா, ஹிஜ்ரியினுடைய 10வது வருடம் ரசூல் ஹதரத் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யமன் தேசத்திற்கு அனுப்பினார்கள். வகானு அஹ்ல கிதாப், அந்த மக்கள், யமன் வாழ் மக்கள் வேதக்காரர்களாக இருந்தார்கள். ஃபஹ்பரஹு பிஹாலிஹிம், அவர்களுடைய நிலைமையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களுக்கு அறிவித்து கொடுத்தார்கள். லிகை யகூன முஸ்தஇத்தன் லஹும், அவர்களுக்கு இவர்கள் ஆயத்தமாகி கொள்வதற்காக வேண்டி. நாம் யார்கிட்ட போகிறோம், என்ன விதமான தயாரிப்புகளை செஞ்சுக்கணும், அறிவாலும்
மற்ற விஷயங்களாலும். அதனால் அவங்க வந்து அஹ்லே கிதாபு அப்படிங்கிறத சொன்னாங்க. வலியுனஸ்ஸிலஹும் மன்சிலத்தஹும், அவர்களை அவர்களுடைய ஸ்தானத்தில் பாவிப்பதற்காக, இறக்குவதற்காக. அப்போ அவங்களோடு எப்படி நடந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக. ஃபயுஜாதில்ஹும் பில்லதி ஹி அஹ்சன், அவர்களோடு தர்க்கம் செய்ய வேண்டும் அழகிய முறையில். சும்ம வஜ்ஹஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலா அவ்வலி மா யதுஹும் இலை, பிறகு அவர்களுக்கு கவனப்படுத்தினார்கள். வஜ்ஜஹு, அவர்களுடைய கவனத்தில் கொண்டு வந்தார்கள். இலா, அந்த விஷயத்தை, அவ்வலி மா யதுஹும் இலை, எதன் பக்கம் அவர்கள் முதலாக அழைக்கப்படுவார்களோ அதை, அல்லது அவர்களை எதன் பக்கம் முதலாவதாக அழைக்க வேண்டுமோ அதை அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு வந்தார்கள். அதாவது அழைப்பு பணிக்காக போகிறோம், முதல்ல அழைக்க வேண்டிய விஷயம் என்னது? அத்தவ்ஹீது வர் ரிசாலா, வஹுவ தவ்ஹீத் வர் ரிசாலா, அது அல்லாஹ்வுடைய ஏகத்துவம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நபித்துவம். ஃபலா மஅபூத பிஹக்கின் இல்லல்லாஹ், அல்லாஹ்வை அன்றி சத்தியமான வணக்கத்திற்குரியவன் யாரும் கிடையாது. ஃபஹுவல் முஸ்தஹக்கு லில் இபாதா, அவன்தான் வணக்கத்திற்கு தகுதியானவன். முஸ்தஹக் அப்படின்னா தகுதியானவன், இபாதத் அப்படின்னா வணக்கம். வமா அதாஹு, அவனல்லாத விஷயங்கள், உலகத்தில் வணங்கப்படக்கூடிய அவனல்லாத விஷயங்கள், ஃபலா யுஸ்தஹக்குல் இபாதா, இபாதத்திற்கு தகுதியானவை அல்ல. பல் இபாதத்துஹு பாத்திலா, அவற்றை வணங்குவது அசத்தியம், அழிந்து போகக்கூடியது. வ அன்னல்லாஹு தஆலா அர்ஸல ரசூலஹு இலல் இன்சி வல் ஜின், நிச்சயமாக அல்லாஹு தஆலா தன்னுடைய தூதர்களை மனிதனுக்கும் ஜின் வர்க்கத்தினரின் பக்கமும் அனுப்பியுள்ளான். வ ஹதம பிஹிர் ரிசாலா, அன்னாரை கொண்டு, அதாவது தன்னுடைய தூதரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மனித வர்க்கத்திற்கும் ஜின் வர்க்கத்தின் பக்கமும் ரசூலாக, தூதராக அனுப்பியுள்ளான். வ ஹதம பிஹிர் ரிசாலாத், தூதுத்துவங்களை அன்னாரின் மீது முற்றுப்படுத்தி விட்டான். ஹதம, முத்திரையிட்டு விட்டான். பிஹி, அன்னாரை கொண்டு, அர் ரிசாலாத், தூது செய்திகளை, தூதுகளை. ஃபமல்லம் யுமின் பிஹி ஃபைன்னஹு மின் அஹ்லின் நார், எவர்கள் அன்னாரை விசுவாசிக்கவில்லையோ அவர்கள் நரகவாசிகள். ஃபமல்லம் யுமின், எவர் விசுவாசிக்கவில்லையோ, பிஹி, அன்னார் அவர்களை, ஃபைன்னஹு, நிச்சயமாக அவர், விசுவாசிக்காதவர், மின் அஹ்லின் நார், நரகவாசிகளில் கட்டுப்பட்டவர். ஃபைன் ஷஹிது பிதாலிக்க, இதை அவர்கள் சாட்சி பகர்ந்தால், ஃபயுஅல்லிமுஹும், அல்லது ஃபயுஅல்லிமுஹும், அவர்களுக்கு இந்த அழைப்பாளர் தெரிவிப்பார். அன்னல்லாஹ இஃப்தரத அலைஹிமு ஹம்ஸ ஸலவாத்தின், அல்லாஹு தஆலா அவர்கள் மீது 5 தொழுகைகளை, ஃபீ குல்லி யௌமின் வ லைலத்தின், ஒவ்வொரு இரவிலும் பகலிலும், அதாவது ஒவ்வொரு நாளும் 5 நேர தொழுகைகளை கடமையாக்கியுள்ளான் என்பதை. ஃபைன்ஹும் அதாஉ, அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டால், ஃபயுஅல்லிமுஹும், அவர்களுக்கு அறிவித்து கொடுப்பார். அன்னல்லாஹ் இஃப்தரத அலைஹிம் அஸ்ஸகாத்த, அல்லாஹு தஆலா அவர்கள் மீது ஜக்காத்தை கடமையாக்கியுள்ளான். தூஹது மினல் கனியி வ துரத்து ஃபில் ஃபகீரி, செல்வந்தனிடத்திலிருந்து அது வாங்கப்படும், ஏழையின் மீது அது திருப்பப்படும். துரத்து அப்படின்னா திருப்பப்படும். அலா அல்லா யஹுத மின் அம்வாலிஹிம் அன் நஃபீஸ தய்யிப, இந்த நிபந்தனையின்படி செல்வந்தர்களின் செல்வத்திலிருந்து உயர்தரமானது, பரிசுத்தமானது, மிக தூய்மையானது அது வாங்கப்படாது. வலாக்கின்னல் முத்தவஸ்ஸித், என்றாலும் நடுநிலையானது. வன்னல் வாஜிப் அலைஹி அய்யத்தகிய தாவத்தல் மதுலூம், அதே போன்று வாங்குபவர் அநீதி இழைக்கப்பட்டவனின் பிரார்த்தனை விட்டு தப்பித்துக் கொள்வது அவர் மீது அவசியமாகும். லிகௌனிஹா கரீபத்தம் மின் அல்லாஹ், எனில் அந்த பிரார்த்தனை அல்லாஹ்விற்கு நெருக்கமாக இருக்கிறது. துர்ஃபஉ இலைஹி பிதூனி ஹஜபின், எந்த தடுப்பும் இன்றி அல்லாஹ்விடத்தில் அது உயர்த்தப்படுகிறது. ஃபவாயிதுல் ஹதீஸ், இந்த ஹதீஸினுடைய சில குறிப்புகள். அல் கிதாபு வஸ் சுன்னா நஸல லியஹ்குமா பைனன் நாஸ் ஃபீ மக்தலஃபூ ஃபீ, அல்லாஹ்வுடைய வேதமும் நபி அவர்களுடைய சுன்னாவும் மக்களுக்கு மத்தியில் அவர்கள் எதிலே கருத்து வேறுபாடு கொண்டுள்ளார்களோ அந்த விஷயங்களுக்கு மத்தியிலே தீர்ப்பு வழங்குவதற்காக இறக்கப்பட்டுள்ளது. வல் அஹ்காமு ஷர்இய்யா வாஜிபத்து தத்பீக் ஃபீ குல்லி அஸ்ரின் வ மிஸ்ரின், மார்க்க சட்டங்கள் கட்டாயம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டியவை. வாஜிபத்து தத்பீக், அமல்படுத்தப்பட வேண்டியவை. ஃபீ குல்லி அஸ்ரின் வ மிஸ்ரின், ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு ஊரிலும். உஜீபு பாஸி துஆத் இலல்லாஹ் மின் கிபலி வலிய அம்ரில் முஸ்லிமீன் ஃபீ குல்லி மகானின் யஹ்தாஜு இலத் தாவா, அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடியவர்களை அனுப்புவது கட்டாயம் என்பது
உஜூபு பாசி துஆத்னா அழைப்பாளர்கள், இலல்லாஹ் அல்லாஹ்வின் பக்கம், அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடியவர்களை அனுப்புவதின் அவசியம் மின் கிபலி வலிய அம்ரில் முஸ்லிமீன், முஸ்லிம்களுடைய காரியங்களுக்கு பொறுப்பாளர்களின் புறத்திலிருந்து, அதாவது முஸ்லிம் ஆட்சியாளர்களின் புறத்திலிருந்து அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடியவர்களை அனுப்புவது கட்டாயம் என்பது ஃபி குல்லி மக்கானின் எல்லா இடங்களுக்கும் யஹ்தாஜ் இல தாவா தாவாவின் பக்கம் தேவையாகிறது. வஹாதா தபுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வளமையாக இருக்கிறது. வஹதியுஹு அன்னாருடைய வழிமுறையாக இருக்கிறது. ஐயபாசர் ருசுல யதுஊன இலல்லாஹ், ரசூல்மார்களை அனுப்புவது அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடிய, அதாவது எங்கெல்லாம் தாவாவினுடைய தேவை இருக்கிறதோ அத்தகைய ஒவ்வொரு இடத்தின் பக்கமும் முஸ்லிம் ஆட்சியாளர்களின் புறத்திலிருந்து அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடிய அழைப்பார்களை அனுப்புவது கட்டாயம். உஜூபு பாசி துஆத் இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடிய அழைப்பாளர்களை அனுப்புவது கட்டாயமாகும். மின் கிபலி வலியி அம்ரில் முஸ்லிமீன், முஸ்லிம்களுடைய காரியங்களுக்கு பொறுப்பாளர்களின் புறத்திலிருந்து ஃபி குல்லி மக்கானின் யுஹ்தாஜ் இல தாவா, அழைப்பின் பக்கம் தேவையுடைய இடங்களிலே, அழைப்பின் பக்கம் தேவையுடைய எங்கெல்லாம் அழைப்பு முறை தேவையாக இருக்கிறதோ அங்கெல்லாம் அழைப்பாளர்களை அனுப்புவது முஸ்லீம் ஆட்சியாளர்களின் புறத்திலிருந்து கட்டாயம். இது இந்த ஹதீஸிலிருந்து விளங்குது. இது கட்டாயங்கிற முடிவுக்கு எப்படி வரும்? இது நபி அவர்களுடைய வளமை, வாடிக்கை. அன்னார் அவர்கள் அந்த மாதிரி இடங்களுக்கு அழைப்பாளர்களை அனுப்பியுள்ளார்கள். ரெண்டாவது விஷயம் அன்னஹு, மூணாவது விஷயம், முதல்ல குர்ஆன் சொன்னால் இது மக்களுடைய விஷயங்களுக்கு தீர்ப்பாக வந்துள்ளது. ரெண்டாவது விஷயம் அழைப்பாளர்களை அனுப்புவது அவசியம். மூணாவது விஷயம் அன்னஹு எம்பகை ஐயுத்கரலி தாய ஹாலல் மதுவீன், அந்த அழைக்கக்கூடியவர்களுக்கு யாரை அழைக்கிறார்களோ அவர்களுடைய நிலைமையை விவரிப்பது அவசியம். ஐயுத்கரலி தாயாக்காக தாயிகளுக்கு எடுத்து கூறுவது, குறிப்பிடுவது அவசியமாகும். ஹாலல் மதுவீன் அழைக்கப்படும் நபர்களுடைய நிலை. நபி அவர்கள் சொன்னாங்கல்ல, நீங்கள் அஹ்லே கிதாப் இடத்துல போகிறீங்க, ஹத்தா யதஅஹபலஹும் இல்மன் வஹுலுகன், ஒழுக்கத்தாலும் கல்வியாலும் அவர்களுக்காக ஆயத்தமாகுவதற்காக வேண்டி யாரை சந்திக்க போகிறோம், அது ஒழுக்க ரீதியாகவும் தயாராக வேண்டியது இருக்குது, அதே மாதிரி கல்வி ரீதியாகவும் தயாராக வேண்டியது இருக்குது. எல்லா யூரிது அலைஹி மின ஷுபஹாத் மா யன்கதிஉ பிஹி, ஏனெனில் அந்த அழைப்பாளரின் மீது அவர்கள் ஆட்சேபனைகளை ஏற்படுத்தாமல் இருப்பதற்காக, இதன் மூலம் அது தடைபட்டு விடுமோ. ஏன்னா அதை சொல்லி அனுப்பலை, ஏற்கு மாற ஏதாச்சும் நடந்துருச்சுன்னா அவங்களுக்கு ஆட்சேபனை வந்துடும். அடுத்த விஷயம் அஹம்ம ஷைஇன் பாத ஷஹாதத்தைன் ஹுவ ஸலா, இரண்டு சாட்சியங்களை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு மிக முக்கியமான விஷயம் ஸலாத், தொழுகை. அன்ன ஸலவாத்துல் ஹம்ஸ் தஜிபு ஃபி குல்லி யௌமின் வ லைலா, இந்த 5 தொழுகைகள் ஒவ்வொரு தினமும் அவசியமாகும். சும்ம ஜக்கா, பிறகு ஜக்காத், சும்ம பக்கியத் ஃபுரூதில் இஸ்லாம், பிறகு இஸ்லாமிய ஏனைய கடமைகள். அஸ்ஸஹீஹ், சரியான சொல், அன்ன ஜக்காத்த வாஜிபுன் ஃபில்மால், சரியான யதார்த்தமான விஷயம் என்ன அப்படின்னாக்க ஜக்காத் என்பது பொருளில் தான் வாஜிபாகுது. லிகவ்லிஹி தஆலா, ஏன்னா இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், குத் மின் அம்வாலிஹிம் ஸதகத்தின், அவர்களுடைய பொருளாதாரத்திலிருந்து தர்மத்தை வாங்குங்கள். வகால ஃபி ஹாதல் ஹதீஸ், ஆனால் இந்த நபிமொழியில் நபி அவர்கள் கூறினார்கள், அலிம்ஹும் அன்னல்லாஹ இஃப்தரத அலைஹிம் ஸதகத்தன் ஃபி அம்வாலிஹிம், அல்லாஹு தாலா அவர்கள் மீது அவர்களுடைய பொருளாதாரத்தில் தர்மத்தை கடமையாக்கியுள்ளான். லாக்கின் லஹா தஅல்லுகும் பித்திம்மா, அவர்கள் மீது எப்படி கடமையாகும்? அவங்களுடைய பொருளாதாரத்தில் கடமையாகுது. அதனால் சொல்கிறாங்க என்ன அப்படின்னாக்கா இவங்களுடைய பொறுப்பில் கடமையாகுது. ஜக்காத் என்பது பொருளில் தான் கட்டாயம், ஆனால் இவங்க பொறுப்பு அதுக்கு. பிமான அன்னஹா இதா வஜபத் வ ஃபரத்தல் இன்சானு ஃபீஹா ஃபைன்னஹு யல்மனுஹா, ஏனெனில் ஜக்காத் என்பது பொருளாதாரத்தில் கடமையாகிறது. அதில் மனிதன் ஃபரத்தை குறைவு செய்தால் அவன்தான் அதற்கு பொறுப்பாளியாவான். அன்னல் வாஜிப், அடுத்த விஷயம் அன்னல் வாஜிப அல் பிதாயா பித்தாவா இல தௌஹீத், முதல்ல ஒரு அழைப்பாளர் தௌஹீதின் பக்கம் அழைப்பை கொண்டு தன்னுடைய அழைப்பு பணியை ஆரம்பிக்க வேண்டும். பத பிஹா நபியுல்லாஹ் யூசுஃப் மஅர் ரஜுலைனி ஃபி ஸிஜ்ன், ஏனெனில் அல்லாஹ்வுடைய நபி ஹதரத் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் சிறையில் இருந்த 2 நபர்களுடன் தௌஹீதை கொண்டுதான் ஆரம்பித்தார்கள்.
இந்த சூரா யூசுஃப் 39-40 வசனத்தை தர்ஜுமா பார்த்துக்கோங்க. சொன்னாங்க, யா சாஹிபை சிஜினி, என்னுடைய சிறை தோழர்களே. சாஹிபை இரு தோழர்கள், அஸ்ஸிஜன் சிறை. அர்பாபு முத்தஃபர்ரிகூன ஹைருன், பல எஜமானர்கள் சிறந்தவர்களா, அமில்லாஹுல் வாஹிதுல் கஹார், அல்லது ஆளுமை மிக்க ஒருவனான அல்லாஹ் சிறந்தவனா? பல கடவுளர்கள் சிறந்தவர்களா, பலதரப்பட்ட கடவுளர்கள், மலைக்கு ஒரு கடவுள், கல்விக்கு ஒரு கடவுள், நன்மை இந்த மாதிரி விவசாயத்துக்கு ஒரு கடவுள், இந்த மாதிரி பலதரப்பட்ட கடவுளர்கள் சிறந்தவர்களா, அல்லது எல்லாத்தின் மீதும் ஆற்றல் மிக்க அல்லாஹ் சிறந்தவனா? மா தாபுதூன மின் தூனிஹி இல்லா அஸ்மா அன், நீங்கள் அல்லாஹ்வை அன்றி வணங்கவில்லை, சில பெயர்களை சம்மைத்துமூஹா அன்தும், நீங்களே அதை சூட்டிக் கொண்டீர்கள், வ ஆபாவுக்கும், உங்களுடைய மூதாதையர்கள், மா அன்ஸலல்லாஹு பிஹா மின் சுல்தான், அதற்கான எந்த ஒரு ஆதாரத்தையும் அல்லாஹ் தஆலா இறக்கவில்லை. இனில் ஹுக்மு இல்லா லில்லாஹ், இனில் ஹுக்மு, தீர்ப்பு என்பது அல்லாஹுக்கே உரியது. அமர அல்லா தஅபுது இல்லா இய்யா, அவனை அன்றி வேறு யாரையும் வணங்க வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா உத்தரவிட்டுள்ளான். ذَلِكَ الدِّينُ الْقَيِّمُ, இதுதான் உறுதியான மார்க்கம். வலாக்கின் அக்ஸரன் நாஸி லா யஅலமூன், இருந்தாலும் மக்களில் பெரும்பாலானோர் அறிய மாட்டார்கள். வபதஅ பித்தாவதி இலா தௌஹீத் சாயிரு அம்பியா இல்லா, அல்லாஹ்னுடைய அனைத்து நபிமார்களும் தௌஹீதின் பக்கம் அழைப்பதை கொண்டு அழைப்பு பணியை ஆரம்பித்திருக்கிறார்கள். ஃபகானத் பிதாயத்து தாவத்திஹிம் ஜமீஆ, அவர்கள் அனைவரின் தாவா அழைப்பு பணியின் ஆரம்பம், யா கௌமி அபுதுல்லாஹ் மா லக்கும் மின் இலாஹின் கைருஹ், என்னுடைய சமுதாயமே அல்லாஹ்வை வணங்குங்கள், அவனை அன்றி வேறு கடவுள் கிடையாது. அடுத்த விஷயம், அன்ன ஜக்காத் லா தஜிபு அலல் ஃபகீர், ஜக்காத் ஏழையின் மீது வாஜிபு கிடையாது. லிகௌலிஹி அலைஹிஸ்ஸலாம், நபி அவர்கள் சொன்னதனால், ஹுத் மின் அக்னியாஇஹிம் ஃபதுரத்த இலா ஃபி ஃபுகராஇஹிம், அவர்களில் பணக்காரர்களிடத்திலிருந்து அது வாங்கப்படும், அவர்களில் ஏழையின் மீது அது திருப்பப்படும். ரெண்டாவது விஷயம், அன்னஹு யஜூஸுல் இக்திசாரு ஃபி இக்ராஜி ஸக்கா அலா சின்ஃபின் வாஹிதின் மின ஸமானியா, இங்கே ஃபுகரா அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பினரை மட்டும் நபி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஆனால் குரானில் ஜக்காத்து வழங்க தகுதியானவர்கள் என்பதாக ஒரு பெரிய பட்டியல் இருக்குது. 8 வகையான நபர்களை பற்றி அந்த பட்டியல் சொல்லுது. ஆனால் இங்கே நபி அவர்கள் வெறுமனே ஏழைகளுக்கு கொடுத்தா மட்டும் போதும்னு சொன்னதுனால அன்னஹு யஜூஸுல் இக்திசார், இதிலிருந்து இந்த கருத்து எடுக்கிறாங்க. இப்போ ஒரு வகையினருக்கு கொடுத்தாலுமே ஜக்காத்து நிறைவேறிக்கும். ஒவ்வொருத்தரும் 8 வகையினருக்கும் போய் ஜக்காத்தை கொடுத்தாதான் நிறைவேறுங்கிற கட்டாயம் கிடையாது. யஜூஸுல் இக்திசார், சுருக்கிக் கொள்ளுவது, ஃபி இக்ராஜி ஸக்கா, ஜக்காத்தை வழங்குவதிலே, அலா சின்ஃபின் வாஹிதின், ஒரு சாராரின் ஒரு வகையினர் மீது, மினஸ் ஸமானியா, அந்த 8லிருந்து ஒரு வகையினர் மீது ஜக்காத்தை கொடுப்பதை சுருக்கிக் கொள்வது கூடும். லிகௌலிஹி அலைஹிஸ்ஸலாம் ஃபதுரத்து ஃபி ஃபுகராஇஹிம், அது திருப்பப்படும் அவர்களில் வறியவர்கள் மீது. சும்மியத்தி ஜக்காத்து சதக்கா, இங்கே ஜக்காத்துங்கிற வார்த்தை பயன்படுத்தாமல் சதக்காங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. லி அன்ன பதலல் மால் தலீலுன் அலா சிதுகின் பாதிலிஹி, ஏனெனில் இதுக்கு ஏன் சதக்கான்னு பேர் வச்சுருக்கிறாங்க அப்படின்னா, இந்த பொருளாதாரத்தை செலவழிப்பது செலவழிக்கக்கூடியவருடைய உண்மைக்கு ஆதாரமாக இருக்கிறது. ஃப இன்னல் மால மஹ்பூபுன் இலன் நுஃபூஸ், செல்வம் ஆன்மாக்களுக்கு மிக பிடித்தமான விஷயம், மனசுக்கு ரொம்ப பிடித்த விஷயம். வல் இன்சானுலா யபுதுலுல் மஹ்பூப இல்லா லிமாஹு அஹப்பு மின்ஹு, மனிதன் செல்வத்தை அதைவிட பிரியமானதுக்காகவே வேண்டியே தவிர செலவழிக்க மாட்டான். மனுஷன் செல்வத்தை எப்போ செலவழிப்பான்? செல்வத்தை விட ஒரு விஷயம் பிரியமானதாக இருந்தால். ஃபைதா பதலல் மால மஹுப்பிஹி லஹு, மனிதன் அந்த செல்வத்தை நேசிப்பதுடனேயே அதை செலவழிக்கிறான் அல்லாஹுக்காக. தல்லதாலிக்க, இது அறிவிக்கிறது, அலா அன்னஹு யுஹிப்பு மா இந்தல்லாஹ் அக்ஸர மின் ஹுப்பிஹி லிமாலிஹி, மனிதன் தன்னுடைய பொருளாதாரத்தின் நேசத்தை விடவும் அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய நன்மையை அதிகம் நேசிக்கிறான் என்பது புலப்படுகிறது. அதனால தான் இதுக்கு சதகா, உண்மை என்ற பொருள் கொண்ட வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. தஹ்ரீமுல் ஸுல்ம், 9வது விஷயம் இந்த ஹதீஸிலிருந்து விளங்கக்கூடியது, அநீதி இழைப்பது தடுக்கப்படுவது. வன்னல் இமாம் எம்பகி ஐயஇத உலாதஹு, ஒரு இமாம், ஒரு ஆட்சியாளர் தன்னுடைய கவர்னர்களுக்கு உபதேசிக்க வேண்டும். வயமுரஹும் பித்தக்வல்லாஹ், அதே போன்று அவர்களுக்கு அல்லாஹ்னுடைய அச்சத்தை பற்றி ஏவ வேண்டும். வயபாலிக ஃபீ நஹீஹிம் அனில் ஸுல்மி,
அநீதி செய்வதை விட்டு அவர்களை தடுப்பதிலே மிகைப்போக்கை கையாள வேண்டும். அதிகமாக சொல்லணும், வற்புறுத்தணும். யாரிஃபுகும் குபஹ ஆத்திபத்திஹி, அதே போன்று அவர்களுக்கு எச்சரிக்க வேண்டும், அதாவது அவர்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும். யாரிஃபகும், அவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் அநீதத்தினுடைய முடிவின் வீரியத்தை, கடுமையை. 10வது விஷயம், அன்னஹு லா யஜூஸு லிஸ்ஸாஇ அல ஸகா அன் யஅஹுத அக்ஸர மினல் வாஜிப். சாயி அல ஸகா, ஸகாத்துக்காக உழைப்பவர், அதாவது ஸகாத்தை வாங்குவதற்காக யாரை நியமிச்சிருக்கிறாங்களோ அந்த மக்களுக்கு சாயி அல ஸகாத்துன்னு சொல்லப்படும். அந்த ஸகாத்தை வாங்குவதற்காக நிர்ணயித்தவர் வாஜிபான அதாவது கட்டாயமான அளவை விட கூடுதலாக வாங்குவது அவருக்கு கூடாது. வன்னஹு யஹ்ரும் அலைஹி அஹ்து கராயிமில் மாலி ஃபி அதாஇ ஸகா, ஸகாத்தை நிறைவேற்றுவதில் உயர்வான மாலை பொருளாதாரத்தை வாங்குவதும் அவர் மீது தடுக்கப்பட்டதாக இருக்கிறது. பல் யஅ்குதுல் வஸத, நடுநிலையான பொருளாதாரத்தை அவர் வாங்குவார். 11வது விஷயம், தாவத்துல் மத்லூம் முஸ்தஜாபா, அநீதி இழைக்கப்பட்டவருடைய பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படக்கூடியது. வன்னஹு யஜிபு அலல் இன்சான் அன் யத்தகிய ظுல்ம வ யகாஃப மின் தாவத்தில் மத்லூம், மனிதன் மீது கட்டாயமாகவும் அநீதத்தை பயப்படுவது, அநீதி இழைக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனையை அஞ்சிக்கொள்வது. இப்போ இங்கே நஷாத், உக்துப் பஹ்சன் மூதிஹன் ஃபீஹி சிஃபாத்துல்லதி யஜிபு அன் யதஹல்லா பிஹ தாஇயா, ஒரு அழைப்பாளர் எத்தகைய பண்புகளை ஏற்றுக்க வேண்டும் என்பதை தெளிவுபடுத்தி ஒரு ஒரு கட்டுரை எழுதுங்கள். மா வஜ்ஹுல் பிதாயா பி ஷஹாதத்தைன் ஃபி தாவத்தில் அல் இஸ்லாம், இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பதில் ஷஹாதத்தை கொண்டு 2 சாட்சியங்களை கொண்டு ஆரம்பிப்பதுக்கான காரணம் என்ன? லிமாதா ஜா தஹ்தீரு மின் தாவத்தில் மதுலூம் ஃபி ஹாத சியாக், இந்த தொடரிலே அநீதி இழைக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனையை விட்டும் எச்சரிக்கை வந்துள்ளதற்கான காரணம் என்ன? அஅதித பஹ்தன் ஃபில் ஹிலாஃபி வுஜூப் இஸ்திஆபில் அஸ்னாஃபிஸ் சமானியா இந்த இஹ்ராஜ் ஸகா, ஸகாத்தை நிறைவேற்றும் சமயம் 8 பிரிவினர்களை உள்ளடக்குவது, 8 பிரிவினருக்கும் கொடுப்பது வாஜிப் என்பதற்கு மாற்றமாக ஒரு பஹத்தை இங்கே நீங்கள் தயார் செய்யுங்கள், ஒரு ஆய்வு கருத்தை இங்கே வழங்குங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.